காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் பரம்பல் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் 937 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும், கிராம சேவையாளர் தலைமையில் கிராம மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டங்களும் எதிர்வரும் செப்டம்பர் 8 முதல் 12 வரையிலான காலப்பகுதியில் இடம்பெறும். பொதுமக்கள் மத்தியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படவுள்ளன. டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அளிக்கும் சிரமதான பணி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இறக்கும் ஊனமுற்ற மற்றும் வெளிநாடுகளில் காணாமல் போதல் உள்ளிட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களின் பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக புலமை பரிசில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஜனாதிபதி நிதி திட்டமிட்டுள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. 2025 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை இன்று முதல் முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 22 வரையில் ஆன்லைன் ஊடாக விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் எனவும் இதனை இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் மித்தனிய பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக சிலர் நேற்று பிற்பகல் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் பரவி வரும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருளுக்கு ஆதரவாக உள்ள அரசியல்வாதிகளை மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தளம் பெனப்பூ பகுதியில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவியொருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மாணவி நேற்று முன்தினம் இரவு தனது குடும்பத்தினருடன் ஒரு விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் சிறுமி தலைக்கவசம் அணியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் வீதியில் உள்ள ஆபத்தான இடத்தில் மோதியதில் மாணவி மோட்டார் சைக்கிள் இருந்து விழுந்துள்ளார். விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை அஜாக்கிரதையாக ஓட்டிச் சென்ற தந்தை கைது செய்யப்பட்டு மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார். மாற்றத்தக்க சீர்திருத்தம், பொறுப்புக்கூறல், உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக நாடு முழுவதிலும் இருந்தும் அரசாங்கத்திற்கு தெளிவான ஆணை கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அண்மையில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது நாட்டின் மிக நீண்டகால பிரச்சினைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளதாகவும் வால்கர் டர்க் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார். கொரோனாக்கள் மெல்லகஸ்விவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொபேகெனி போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் மெல்லகஸ்விவ பிரதேசத்தைச் சேர்ந்த
59 வயதுடைய திருமணமாகாத நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதற்கான எந்தவொரு வெளிப்புற தலையீடு அல்லது வழிமுறைகளையும் இலங்கை நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் இலங்கை குறித்து தமது அறிக்கையை முன்வைத்தார். அந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் பதில் வழங்கிய வெளிவிவகார அமைச்சர் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக மாத்திரமே பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் நீர்நிலைகளில் இருந்து 3 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாந்தோட்டை மாவட்டம் அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆறு ஒன்றில் மிதந்த நிலையில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை கண்டி மாவட்டம் பல்லேகில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அடுத்து குருநாகல் மாவட்டம் குப்புக்கேடே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெட்டிகம பிரதேசத்தில் கிம்புல்வான ஆற்றில் மிதந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அம்பாறை சமாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மல்வத்தை புதுக்காடு பகுதியில் உள்ள காணியில் விவசாயம் செய்து வந்த நிலையில் இயற்கை உரம் இடுவதற்கு அங்கு சென்ற நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சமாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில் இடைநடுவில் அவர் மரணமடைந்துள்ளார். அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் தொடர்ந்து தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக களனிவழி மார்க்கத்தின் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று வீசிய பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் வேலடி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அதேபோல உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் சிறுமையாக சேதமடைந்துள்ளது. இதேவேளை திடீரென வீசிய புயல் காற்றினால் செல்வச்சந்நிதி ஆலய திருவிழாவிற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளின் கூரைகளும் தூக்கி வீசப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு கட்டுவம் சந்தையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து நேற்று அதிகாலை 3 மணியளவில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பேருந்தின் ஓட்டுநருக்கு ஏற்பட்ட தூக்கு கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவை லுணாவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதி ஒன்றில் இருந்து 11 பெண்களும் 4 ஆண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலானை போலீசார் தெரிவித்தனர். அங்குலானை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக முழு நேர வேலையாக இந்த சூதாட்ட விடுதியை நடத்தி செல்வதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாடசாலை நடைபெறும் நேரங்களில் கனிமங்கள் மற்றும் மணல் கொண்டு செல்லும் டிப்பர் மற்றும் உளவு இயந்திரங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவது நேற்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் ஆராய்ச்சி மற்றும் சுரங்க பணியகத்தின் அத்தியட்சகர் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 27ஆம் தேதி குடியாப்பட்டியவில் பாடசாலை வேனும் மணலேற்றி வந்த டிப்பரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் பலியானதுடன் வேன் சாரதி அந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அந்த சம்பவத்தை தொடர்ந்தே பாடசாலை நேரங்களில் கனிமங்கள் மணல் போக்குவரத்தை முற்றாக தடுக்க இதன் போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.